தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி, பஞ்சமி திதி, பரணி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் குரு சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது, மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால், பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் நிற்கப் போகின்றார். இதனால் நீங்கள் இறங்குகின்ற விஷயங்களில் இடர்பாடு ஏற்படாமல் நேர்த்தியாக முடித்து கொடுக்கும். சுகபந்தியஸ்தானாதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார். இதனால் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாக போகின்றது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது விசேஷ அதிர்ஷ்டமான அமைப்பு. ராசிநாதனும் வலிமையான அமைப்பில் வலம் வருகின்றார். இதுவெல்லாம் சேர்ந்து உங்களது நினைப்பை உழைப்பை லாபகரமாக பலிதமாக்க போகின்றது. உங்கள் குடும்பத்திற்குள் பிணக்கு சச்சரவு ஏற்படாது. வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படாது. உயர்வு கருதி நீங்கள் என்னவெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கின்றீர்களோ அதுவெல்லாம் இந்த மாதம் முதல் வாரம் வரைதான் இழுபறி ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதன் பிறகு நீங்கள் இறங்குகின்ற விஷயங்கள் இரட்டை சாதகத்தை கொடுக்கும். உத்தியோக வகையில் ஏற்றம் உண்டு. பொருளாதார வகையில் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு சகாய மேன்மை ஆதாய லாபங்களை தரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டிருந்தாலும் இந்த மாதம் தொடங்கி 6 தினங்கள் கடந்த பிறகு தீர்க்கமான நிம்மதி ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான தடை தாமத குறுக்கீடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கெல்லாம் தீர்வு ஏற்படும். தொழில் வியாபார நிர்வாக பட்ஜெட் விஷயங்கள் இந்த மாதம் தொடங்கி 12வது தினம் முடிந்த பிறகு சாதகத்தை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் வாரம் முழுவதும் ஓய்வில்லாத பயணம் ஏற்படலாம்.
மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் மாதம் முழுவதும் அங்குள்ள சனியோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்தில் பகை கிரகமான சனியோடு இணைவது அவ்வளவு நல்லதல்ல. பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் இழக்கும் என்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்கொள்ளும் குறுக்கீடுகளால் தடைகள் அதிகரிக்கும். பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்கும். உடன்பிறப்புகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். விற்ற சொத்துக்களிலும் வில்லங்கங்கள் வரலாம். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் பங்குனி 13ஆம் தேதி வக்ரமும் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வலிமை இழக்கும் பொழுது பெற்றோர் வழி பிரச்சனைகள் தலை தூக்கும். பூர்வீக சொத்துக்களின் பஞ்சாயத்துக்கள் முடிவடையாமல் தாமதப்படும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முடிவுக்கு வர இயலாது. பாக்கியாதிபதி பலமிழக்கும் இந்த நேரத்தில் காரியத்தில் தேக்க நிலையும் கடமையில் தொய்வும் கலக்கமும் தரும். இருப்பினும் விரையாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் விரயத்திற்கு ஏற்ற வரவும் உண்டு. எந்த வேலையையும் ஒரு முறைக்கு 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலை அமைந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். லாபாதிபதியான சூரியன் 6இல் ராகுவுடன் சஞ்சரிக்கும் பொழுது கடன் சுமையின் காரணமாக மனக்கவலை ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். எதிரிகள் பலம் மேலோங்கும். நீங்கள் எதை சொன்னாலும் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். மாற்று கருத்து உடையோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு குறையும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். தசாபுக்திக்கு ஏற்ற வழிபாடு தடைகளை அகற்றும். மேலும் பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறார். அங்கு புதனோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். உங்கள் ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் உச்சம் பெறுவது உன்னதமான வாழ்வை அமைத்துக் கொடுக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட சலுகைகளை உயர் அதிகாரிகள் செய்து கொடுப்பார்கள். நீங்கள் நினைத்த இடத்திற்கு கூட மாறுதல் கிடைக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களால் வந்த பிரச்சனை அகலும். கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பாதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். கடுமையான முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாதம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். வேலைக்கு விண்ணப்பித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். வாழ்க்கை துணை ரீதியாக கடுமைகள் அனைத்திற்கும் தீர்வு உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சார்பாக நீடித்து வருகின்ற குழப்பங்களுக்கு தீர்வு காத்திருக்கின்றது. விவசாயிகளுக்கு அரசாங்கத்தால் அனுகூல செய்தி லாபம் ஏற்பட போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பதவி அதிர்ஷ்டத்தோடு இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, பரணி, ரோகிணி, ஆயில்யம், உத்திரம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 14, 15, 17, 20, 21, 23, 25, 27, 30, 31 மற்றும் ஏப்ரல் மாதம் 1, 3, 5, 8, 9, 11, 13. இந்த மாத பிரதி திங்கட்கிழமை தோறும் ஸ்ரீ சிவபெருமானை அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ நடராஜரை தரிசனம் செய்து வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.